ஒரு முறை கிருபானந்த வாரியார் வந்து எம்ஜிஆர் கிட்ட அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் உதவி செய்யணும், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு வந்து கேட்டார். பொன்மனச்செம்மல் யோசிச்சார். ஆஹா, இவங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு போட்டால் போதுமா, 1 2 குழந்தைங்க படித்தா போதுமா, எல்லாருக்கும் உதவி செய்யணும், எப்போவும் வந்து அவங்க நிரந்தரமாக சாப்பிடணும், நல்லபடியாக படிக்கணும், அதுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சவர் சரி அதுக்கு ஒரு திட்டம் போட்டார். என்னன்னா நாடகம் நடத்துவோம், அந்த நாடகத்து மூலமாக வர வருமானம் வந்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடித்தார். அவரோட ஒப்பனையாளர் வந்து பீதாம்பரம் அவர் வந்து கிட்ட சொல்லி இந்த மாதிரி நாடகம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, அதுக்கு எல்லாம் இது பண்ணுங்கன்னு அவங்கவுங்க எல்லாம் எல்லா ஏற்பாடும் நடந்துச்சுங்க. ஒரு நாள் போய் நாடகம் போட்டாங்க. போட்டப்போ 1 நாள் 2 நாள் 3 நாள் நாடகம் தொடர்ந்து நடந்துச்சு. அதில் வசூலான வருமானம் கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேலே. எம்ஜிஆரை சொல்லுவார் அண்ணா, லட்ச லட்சமாக நீ கொடுக்க வேணாயா, உன் லட்சணமான முகத்தை காட்டு, ஓட்டு தன்னால் வந்து விழுன்னு. அந்த மாதிரி லட்சணமான முகத்தை காட்டினாலே ஓட்டு விழுகலை, அந்த லட்சணமான முகம் நடிக்கலை, எவ்வளோ கொட்டும், அது மாதிரி பணம் கொட்டுச்சு. கிருபானந்த வாரியார் ஏதோ ஒரு 10,000 20,000 கிடச்சா அதை வச்சு குழந்தைங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் சாப்பாடு போடலாம் தான் யோசிச்சார். ஆனால் கிடைச்ச அமௌண்ட்டோ 1,50,000க்கு மேலே. உடனே அவர் சொன்னார், ஐயா எங்களுக்கு இவ்வளவு போதும், மிச்சத்தை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கிருபானந்த வாரியார் எம்ஜிஆர் கிட்ட சொன்னார். எம்ஜிஆர் எவ்வளோ வசூலானாலும் அது உங்களுக்கு தான், அப்படியே எடுத்துக்கோங்கன்னு. ஏன்னா கிருபானந்த வாரியாருக்கு அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. என்னடா அது, நம்ம ஒரு 10,000 15,000 பார்த்தா இவர் இவ்வளோ காசு லட்சக்கணக்கில் அள்ளிக்கோ அப்படின்றாரேன்னு. அப்போ தான் அவர் சொன்னார், 1 நாள் 2 நாள் சாப்பிட்டா போதுமா, ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க படித்தா போதுமா, இந்த காப்பகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களும் வயிறார சாப்பிடணும், எல்லாரும் நல்லா படிக்கணும், இந்த பணத்தை ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு அதில் வர வருமானத்தை எடுத்து செலவு செய்யுங்க, என்றைக்குமே இந்த குழந்தைங்க பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார். இதை கேட்ட கிருபானந்த வாரியாருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துச்சு. அப்போ தாங்க அவர் சொன்னார், அவர் மனசு எவ்வளோ பொன்னான மனசாக இருந்தால் எவ்வளோ வசூலையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு வரும். அதனால தாங்க ஒரு முருக பக்தர் பொன்மன செம்மல்னு தலைவருக்கு பேர் கொடுத்தாரு. உண்மையிலேயே அந்த பேருக்கு தகுதியானவர் தாங்க இவர். அந்த முருகனே வந்து அந்த பேரை கொடுத்த மாதிரி இல்லை தலைவருக்கு.